ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, மாற்றம் ஒன்றே மாறாதது. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ள மாற்றலும் நம்ம கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. இன்று உங்ககிட்ட இருக்கும் எதுவோ ஒன்று நாளை வேறொருவருடையதாகும். அப்போது அது உங்களுக்கு சொந்தமா என்றால் நிச்சயமா கிடையாது. ஆகவே மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை புரிந்து கொண்டாலே மற்றவர்களுடைய செயல்களையும் மற்றும் நமக்கு வரும் மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் நமக்கு வாய்க்கும். மாற்றங்கள் வரும்போது கவலை கொள்ளாதீங்க, அது உங்களுடைய வெற்றிக்கான பாதையாக கூட அமையலாம். விவேகானந்தரின் இந்த கூற்றுப்படி ஒரு குட்டி கதை ஒன்றும் இருக்கு. அந்த பெண்மணி கிராமத்தை விட்டு வெளியே தாண்டாதவர், பள்ளி படிப்பை முடிக்கவில்லை, எனினும் அறிவில் சிறந்தவர். கணவரோடு வயலுக்கு போய் அறுவடை மகசூல் கணக்கு பார்ப்பது, மாட்டு கொட்டகையில இருக்கும் மாடுகளை வளர்த்து பால் கறந்து விற்று அதில் வரும் வருமானத்தில் மிச்சம் பிடித்து சேமிப்பது என அனைத்திலையுமே அந்த பெண்மணி சிறந்தவராகவே அனைவருக்கும் முன்மாதிரியாகவும் திகழ்ந்தார். அவருக்கு பெருநகரத்துல பணி செய்யும் ஒரே மகன் தான் இருந்தான். சின்ன வயசுல இருந்து அவனை வளர்த்த அவங்க பெரிய வயசானதும் வேலைக்காக அவன் வெளியூருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். இடையில நோய்வாய்ப்பட்டு அவரின் கணவர் திடீரென்று இறந்த போது அந்த பெண்ணுக்கு கிராமத்தில் யாருமே ஆதரவில்லை என்று அந்த மகன் தான் வேலை பார்க்கும் நகரத்திலேயே ஒரு வீடு எடுத்து தந்து அதில் வசிக்க அவரை அழைத்தான். கிராமத்தை விட்டு வெளியே தாண்டாத அந்த பெண்மணிக்கு மகனுடன் நகரத்திற்கு சென்றால் அந்த நகர வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்றும், அது மட்டும் இல்லாம இங்கிருக்கும் மாடு கன்று வயல்களை இப்படியே விட்டு விட்டு செல்ல வேண்டுமே என்ற கவலையும் அவங்கள பிடித்து கொண்டது. இருப்பினும் இவ்வளவு நாள் தனக்காக வாழ்ந்த தான் இனி மகனுக்காக சொந்த வெறுப்புகளை விட்டு தந்து மாற்றங்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செய்தவர் தான் ஆசையாக வளர்த்த மாடு கன்றுகளை தகுந்த விலைக்கு விற்றுவிட்டு வயலை குத்தகைக்கும் விட்டுட்டு மகனுடன் நகரத்திற்கும் போனாங்க. துவக்கத்துல அந்த நகர வாழ்க்கை அந்த பெண்மணிக்கு பிடிக்கவே இல்லை. பாக்கெட்ல அடைத்த பாலும் டப்பாக்கள்ல அடைத்த உணவும் கிராமத்தில் அன்றாடம் புதிதாக சமைத்து சாப்பிட்ட ஆரோக்கிய உணவு அன்றி அவரின் பொழுதுகள் வருத்தத்திலேயே கழிந்தன. நாளாக அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி யோசித்தாங்க. இவர் இருந்த பகுதியில் யாருமே மாடுகளை வளர்த்து பால் தரவே இல்லை என்பதை அறிந்து கொண்டாங்க. தானே சென்று அந்த பகுதியில் ஏதேனும் காலியிடங்கள் இருக்கிறதா என்று பார்த்து அந்த சொந்தக்காரரிடம் பேசி அதில் 2 மாடுகளை வாங்கி கட்டி பால் கறக்க ஆரம்பிச்சாங்க. நாட்கள் கழிந்தது. தனது உழைப்பின் மூலம் அந்த பகுதியில் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு பால் ஊற்றுவதில் அந்த பெண்மணி இன்று வெற்றி கொடி நாட்டினாங்க. கிராமமோ நகரமோ மக்கள் அனைவரும் விரும்புவது நல்ல ஆரோக்கியத்தை தான். அதற்கு வழிவகுத்து தரும் அந்த செயல், ஆனாலும் அது வெற்றி தரும் என்பதை அந்த பெண்மணி மூலம் நாம புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு முடித்தார். குறிப்பாக அந்த பெண்மணி மாற்றங்களை ஏற்றுக்கொண்ட காரணத்தால மட்டுமே இவரால் தனக்கு ஏற்கனவே முன் அனுபவம் உள்ள இந்த தொழில ஜெயிக்கவும் முடிந்தது. ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை போல எந்த இடமாக இருந்தாலும் நம் மனம் ஊக்கத்துடன் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் ஏற்றம் தரும் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக வரும் அப்படிங்கிறத நாம இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.